உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். பீஸ் பி வித் யூ. இன்றைக்கான தேவவார்த்தை என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, ஆகாய் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள்ட்டு வசனம் இருக்குங்க. இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, ஆகாய் 2:5 மை ஸ்பிரிட் இஸ் வித் யூ ஸோ டோன்ட் பி அஃப்ரைட் வசனம் இருக்குங்க. என்ன அர்த்தம் நீங்க கேட்டீங்கன்னாக்கா, பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து யூதர்களை வந்து விடுவிக்கிறாங்க. யூதர்கள் வந்து எருசலேமுக்கு வந்தவருடைய அவங்க முதல்ல என்ன யோசிக்கிறாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, எங்களுடைய ஆலயம் வந்து பிரம்மாண்டமா இல்ல, பழைய மாதிரி எங்களுடைய ஆலயம் இல்லைன்ட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதே போல அவங்களுக்கு எதிரிகளோட அச்சுறுத்தலும் இருக்குதுங்க. அப்போ அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க, நாங்க அடுத்தது என்ன செய்யட்டும் அப்படின்ட்டு அவங்க மனசோர்வு ரொம்பவே அவங்களை இது பண்றது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை தான் அவங்களுக்கு வெளிப்படுது. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க. என்னன்னுனாக்கா, என்னுடைய வேலையில என்னுடைய பிசினஸ்ல நான் என்னக்கா கஷ்டப்பட்டாலும் எனக்கான ஒரு உயர்வு வரவே மாட்டேங்குது, எனக்கான ஒரு பிரேக் த்ரூ வரவே மாட்டேங்குது. புது வருஷத்துல வந்து நல்லது நடக்கும்னு சொன்னாங்க, ஆனா புது வருஷம் வந்து ஒரு மாசமே போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க சூழ்நிலை எல்லாமே மாறப்போகுதுங்க. அவங்களுடைய சூழ்நிலை எப்படி மாறுச்சோ எல்லா பிரச்சனையும் உங்களை விட்டு போகுதுங்க. எல்லா சூழ்நிலையும் மாறப்போகுதுங்க. உங்களுடைய கர்த்தர் வந்து உங்க கூட தான் இருக்கிறாரு, ஆவியா இருக்கிறாருங்க. நீங்க நம்புங்க. அவர் அற்புதத்தின் தேவனுங்க, அடையாளத்தின் தேவனுங்க. நீங்க பயப்படாதீங்கன்ட்டு உங்களை பார்த்தவங்க சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்க என்ன தெரியுமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல பிரதர், நான் என்னதான் நான் பயப்படாம இருந்தா கூட சுச்சுவேஷன் வந்து என்ன பயப்படுற மாதிரி ஆக்கிடுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் வந்து உங்க கூட தான் இருக்கிறாருங்க. எப்படி ஜனங்களை வந்து நடத்தணும்னு கர்த்தருக்கு தெரியுங்க. நீங்க விசுவாசிங்க, சூழ்நிலை மாறும். தேங்க்யூ so much ஆச்சு. காட் பிளஸ் யூ.